உன் மனது வலிக்கும்போது சிரி. அதுவே மற்றவர்களின் மனது வலிக்கிறது என்றால் அவர்களை சிரிக்கவை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் என்னை மதித்து என் வேலை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு பேரதிசயம் ஒன்றை இன்று இரவுக்குள் இந்த கந்தன் நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் என் மீது நம்பிக்கை வைத்து என் வேலை தொட்ட உனக்கு நிச்சயமாக இன்று உன் அப்பன் நீ நினைத்த அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க முன்னே வருகின்றேன். வாழ்க்கையில் சட்டென்று எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்படாமல், உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நினைத்து சந்தோஷப்படு. எல்லாவற்றையும் கடந்து எப்பொழுதுமே வாழ்க்கை என்பது உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை உன் அப்பன் நான் சொல்ல சொல்ல நீ கேட்டு தெரிந்து கொள். வெற்றிகரமான கணிதம் கூட பூஜ்ஜியத்தில் தான் தொடங்கும் என்பதனால் முதல் முயற்சியில் தோல்வி அடைந்து விடுவோமோ என்று ஒருபோதும் பயப்படாதே. ஆரம்பம் எல்லோருக்குமே சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற எல்லா நொடிகளிலுமே உன் மனதிற்குள் ஒரு நிம்மதி இருந்து கொண்டே இருக்கும். அப்படி உன்னுடைய மனது நிம்மதி இல்லாமல் அங்கும் இங்கும் அலைபாய்கிறது என்றால் அந்த இடத்தில் உன்னோடு தெய்வம் துணைக்கு இல்லை என்று அர்த்தம். அப்படியானால் நீ செய்கின்ற ஏதோ ஒரு விஷயம் உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்லவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய குணம் என்ன தெரியுமா? யாரையுமே சிரித்து பேசி மயக்கிய குணம் உன்னுடையது அல்ல. யாரிடத்திலும் எந்த விஷயத்தையும் சாதிக்க வேண்டும் என்பதற்காக அழுது புலம்பியது கிடையாது. ஒருவரிடத்திலும் பொய் பேசி ஏமாற்றியது கிடையாது. உண்மையை எந்த இடத்திலும் உரக்கச் சொல்வதற்கு நீ தயங்கியது கிடையாது. முதுகுக்கு பின்னால் ஒருபோதும் யாரையும் குத்தியது கிடையாது. முன்னுக்கு பின்னாக யாரிடத்திலும் எந்த ஒரு வேஷத்தையும் போட்டது கிடையாது. கோபத்தால் மட்டுமே உன்னுடைய உணர்வுகளை உனக்கு வெளிப்படுத்த தெரியும். அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத பொழுதுதான் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஆரம்பிக்கிறது. என் குழந்தையே, இந்த குணம் உன்னிடத்தில் இருக்கிறது என்றாலே தெய்வம் எப்பொழுதும் தானாக உன்னை தேடி வந்து விடுவார்கள். அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எந்த ஒரு பிள்ளையும் தெய்வத்தின் அன்பை அதிகமாக பெற்றவர்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்குள் இருப்பதனால்தான் உன் அப்பன் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். வாழ்க்கை பேரதிசயத்தை எல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் நடத்தி விடுவது கிடையாது. உனக்குள் இருக்கின்ற பல திறமைகளை வெளிக்கொண்டு வந்துதான் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை நினைத்து வருத்தப்படாதே. உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை எப்பொழுதுமே சரியாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் ஒவ்வொரு நொடியுமே உனக்கு பேரதிசயம் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதிர்பாராத நேரம் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறது என்பது
உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். எப்பொழுதும் போல இன்று நீ தலை குனிந்து படித்தாயானால் நாளை நீ தலை நிமிர்ந்து வாழலாம். என் குழந்தையே, படிக்கும் புத்தகம்தான் நீ எந்த நாற்காலியில் உட்காரப் போகிறாய் என்பதனை தேர்வு செய்கிறது. படிப்பு மிகவும் அவசியம். இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொள்ள இந்த கல்வி மிக மிக அவசியம். யாரும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அதை மட்டும் பெறாமல் இருந்துவிடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் என் பிள்ளை வருத்தப்படுவதை முதலில் நிறுத்து. என்ன நடந்தாலும் அதிலிருந்து தனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக பெறுவேன் என்பதனை நீ முழுமையாக நம்பு. அது ஒன்றே மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன்னுடைய உழைப்பால் அது உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. சிந்திக்கும் பொழுது நிதானமாக சிந்தி. செயல்படும் போது உறுதியோடு செயல்படு. விட்டு கொடுக்கும் பொழுது மனநிறைவோடு விட்டு கொடு. எதையுமே கடமைக்கே என்று செய்யாதே. எதை செய்வதாக இருந்தாலும் அதை உன்னுடைய மனதார செய். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒரு சேர கொடுக்கும். எவனொருவன் மற்றவர்களின் வேலையில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவோடும் அக்கறையோடும் செய்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு இந்த மூன்றுமே நிச்சயமாக வந்து சேரும். எதிலும் கவனம் வேண்டும். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சாதிக்க கூடியவர்கள் என்பது நினைவில் இருக்கட்டும். இல்லாததை தேடு. நிச்சயமாக அது ஒரு நாள் உன் கைகளில் கிடைக்கும். இழந்து விட்ட விஷயத்தை மட்டும் தேடாதே. அது நிச்சயமாக வேறொருவர் கைகளில் ஏற்கனவே கிடைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையுமே வெற்று காகிதம் என எண்ணிவிடாதே. ஒரு நாள் அந்த வெற்று காகிதமாக இருப்பவன் மிக பெரிய பட்டமாக பறப்பான். நீயும் அன்று அவனை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய பேச்சை குறைத்து கொண்டு நீ நிச்சயமாக எதையுமே சரியான பாதையில் நடத்தி சென்று கொண்டிருப்பாயானால் வீண் பழிகளிலிருந்து உன்னை நீ பாதுகாப்பாக வைத்திருப்பாய். அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையிடாதவரை நிச்சயமாக யாரும் உன்னை எதுவும் அவ்வளவு சுலபமாக செய்துவிட மாட்டார்கள். சிந்தித்து சிந்தித்து பார்ப்பதால் மட்டும் சிறந்த எண்ணங்கள் உதிப்பது கிடையாது. மனது மட்டும் ஒழுங்காயிருந்தால் நல்ல எண்ணங்கள் தானாகவே உதிக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிரியமே, எப்பொழுதுமே உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருக்காதே. அப்படி யாரேனும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் உறவை ஒருபோதும் நாடி செல்லாதே. விருப்பத்தோடும் முழு ஈடுபாடோடும் செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீ விரும்புகின்ற உயரத்தை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பேற்பட்ட ஒரு விடியலாக இந்த விடியல் உனக்கு இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டாயானால் கந்தன் உன்னை தேடி வருவதற்கான காரணங்கள் உனக்கு புரியும். அப்பன் முருகன் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் என்றார். அதன் முழுமையான காரணத்தை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் பற்றி நல்லபடியாக நீ சிந்திக்க தொடங்கினால் போதும். எல்லாமும் என்றுமே உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் செய்யும். உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை பற்றி கவலை வேண்டாம். இனில் நடக்கப் போவது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய நல்லதொரு மனது தெளிவால் நடக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ தெளிவில் வை. வேல்வேல் முருகா.
வெற்றிவேல் முருகா!